என் பேர் சந்தியா. நான் காட்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன். அதுல பகுதி துணை செயலாளராக இருக்கேன், மேற்கு பகுதி துணை செயலாளராக இருக்கேன். இப்போ இங்க வந்து தளபதி வந்து வேலூருக்கு வராரு. அவரை பாக்குறதுக்காக வந்து இப்போ எல்லாருமே இங்க அதுக்காக தான் வெயிட் பண்றோம். நாங்க 2 நாளா இங்க தான் இருக்கிறோம், வேலை பார்த்துட்டு இங்க தான் இருக்கிறோம். அவர் வந்து பேசிட்டு என்ன மாற்றம் இருக்குதுன்னு தெரியும். அவரோட ஸ்பீச்சுக்கு தான் வெயிட் பண்றோம். அது வந்து யாருமே சொல்ல முடியாது அவர் என்ன பேசுவார், அது பேசினாதான் தெரியும். ஆனா புதுசா பேசுவார் கண்டிப்பா, எங்கேயுமே இல்லாத மாதிரி. ஏன்னா இங்க நாங்க மேற்கூரை எல்லாம் அமைச்சிருக்கோம், எந்த இடத்துலயுமே எந்த மீட்டிங்குமே நடக்காத மாதிரி ஜெர்மன் செட்ல மேற்கூரை அமைச்சிருக்கோம். ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், பாதுகாப்பு, வாலண்டியர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா, எல்லா இடத்தோட நாங்க வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறோம். அதனால வந்து கண்டிப்பா பேசுவார் தளபதி, அதை பத்தி பேசுவார். அதான் பாஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே, பாஸ் கம்பல்சரி பாஸ் இருக்கு. பாஸ் வச்சு நாங்க உள்ள போலாம். குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாம் வீட்டுல இருந்து பாக்குறது கொஞ்சம் நல்லது. எங்களுக்கும் வந்து அவர் வரணும்னு ஒரு ஆசை, அவர் பார்க்கணும், அவர் ஸ்பீச் கேட்கணும் அப்படின்றதுக்கோசரமே நாங்கள் கொஞ்சம் வந்திருக்கிறோம், நேரத்தடவே வந்திருக்கோம். கண்டிப்பா அவர் பார்த்துட்டு அவரோட ஸ்பீச் கேட்டுன்னு எங்களுக்கு கொஞ்சம் கட்ட வேலை சேர்த்து எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் அவரோட ஸ்பீச். அதுக்கோசரம் வந்திருக்கிறோம் நாங்க. கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், அவர் தான் வருவாரு. சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் வரணும்னு விரும்புறாங்க. அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாரி நடக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்களும். கண்டிப்பா எங்களோட ஓட்டு மொத்தமே அவருக்கு தான், அவரை பார்க்கணும். மாற்றமா இருக்கணும், எல்லா லேடிஸ்க்கும் பாதுகாப்பா இருக்கணும். அது வந்து இப்போ அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாருமே விட்டுட்டு இங்க வந்திருக்கோம் ஒரு பக்கத்துக்காக. வந்து தாரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அந்த இதுல படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தளபதி இன்னைக்கு விட்டா என்னால எப்பயுமே பார்க்க முடியாது. அதனால தளபதிக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் பெங்களூர்ல இருந்து வரேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூர்ல இதுக்கோசரமே லீவ் போட்டு வந்திருக்கேன். ஸோ பாஸ் வந்து கிடைச்சிருக்கு, பாஸ் கிடைச்ச கம்பல்சரி பாஸ் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு பாஸ் இருந்தா மட்டும் உள்ள வாங்க, ஏன்னா பாஸ் இல்லாமல்லாம் உள்ள வந்தா, ஏன்னா ஆல்ரெடி நிறைய இதுவாயிருக்கு. அதனால நம்ம விஜய் அண்ணனுக்கு தான் கெட்ட பேர் வருது. ஸோ விஜய் அண்ணனுக்கு கெட்ட பேர் இல்லாம எல்லாரும் சேஃபா போவாங்க. தேங்க்யூ. பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன், சொந்த ஊர் வந்து இங்க வெள்ளூர். பெங்களூர்ல இருந்து ஒர்க்கு முடிச்சுட்டு ஒர்க்குக்காக இங்க வந்திருக்கேன். ஒர்க்கெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், ஓனர்கிட்ட லீவ் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அவரை பார்க்கணுன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்கறேன், நான் பார்த்தே ஆகணும்னு வந்திருக்கேன். நாங்க எங்க தளபதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். காலையில இருந்து வெயிட் பண்றோம், எங்க தளபதியோட முகத்தை பார்க்கணும் நேர்ல அப்படின்றதுக்காக. எங்க தளபதியை பத்தி நிறைய விஷயங்களை வந்து தப்பா அப்புறம் அவங்க எல்லாருமே எதிர்த்து பேசுறாங்க. அது பேசுறதுல இருந்தே தெரியுது நாங்க எந்த அளவுக்கு முன்னேறிட்டு வரோம், எங்க தளபதியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்றது தெரியுது. பிரஸ்ஸை பார்த்து பேசல நேரடியா அவர் இன்டர்வியூ கொடுக்கலன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. எங்க தலைவரோட சைலன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன்சர். அந்த ஆன்சரை கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, அந்த ஆன்சரை கேட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாற்றம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மாற்றமா இருக்கும், மக்களுக்கான மாற்றமா கொண்டு வருவார் எங்க தலைவர்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேரில் பார்க்கறது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் வெளிப்படுத்த முடியாத ஆனந்தம், சந்தோஷம். ஆனால் நாங்கள் இப்போ வந்து அவரை பார்க்கறது வந்துக்கிறது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. நாங்கள் வந்து வீட்டில் அப்பா அம்மா எங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடையாது. எங்கள் தலைவரை பார்க்கறதால அவ்வளோ ஆனந்தம், சந்தோஷமாக இருக்குது.